லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், என்னடா பண்ற? என்னவோ பண்றேன், உனக்கு என்ன? ஏய், லவ் லெட்டர் எழுதுறியா? அதான் நீ 2 தடவை கெஸ் பண்ணிட்டியே. பின்ன லவ் லெட்டர்? ஃப்ராட். சக்தி, ஆ? நோ டிஸ்டர்ப். ஓகே? டிஸ்டர்ப்? டேய், இங்க யார் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறது? நீயா இல்ல நானா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, படிக்க விடு. என்னடா? என் முதுகுல சாஞ்சுக்கிட்டே படி. உனக்கும் முதுகு வலிக்காது, எனக்கும் அப்படியே ஜாலியா இருக்கும். சக்தி, 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 சொல்லுடா. இந்த நிலா வெளிச்சத்துல இப்படி ஒரு இடத்துல இந்த புக்க போய் படிக்கிறியே, உனக்கு போர் அடிக்கல? வாழ்க்கையில படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்ன சக்தி, இப்போதைக்கு மரியாதைலாம் உட்கார்ந்தே படிக்கலாம். ஒழுங்கா என்ன படிக்க விடுறதுன்னா இங்க இரு, இல்லனா போய்கிட்டே இரு. சரி சரி, ரொம்ப பண்ணாத, உட்காரு படி. ஒழுங்கா படிக்கணும், சரியா? சக்தி, சக்தி, சக்தி. உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் ஒழுங்கா படிக்க முடியல. சக்தி, நினைப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் சக்தி, இல்லனா கலெக்டர் ஆக முடியாது. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் பாட்டுக்கு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டே இருப்பானா? நீ இதெல்லாம் யோசிக்காம படிச்சுக்கிட்டே இருப்பியா? எனக்கு என் வேலை, உனக்கு உன் வேலை. டீலா நோ டீலா? படி படி. நானும் ஐஏஎஸ் ஆகணும் தான் ஆசைப்படுறேன். என்ன? இல்ல, பூஜா மேடம் இப்போது கால் பண்ணுறாங்க. பூஜா மேடம், எப்படி இருக்கீங்க? நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் மேடம். சங்கிலி, உன்னோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் வேணும். ரொம்ப அர்ஜென்ட் வேற. உன்னால் செய்ய முடியுமா? உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு மேடம் செய்ய போகிறேன்? சொல்லுங்கள். இந்த உதவி எனக்காக மட்டும் இல்லை, உனக்காகவும் தான். சொல்லுங்கள் மேடம். நாளைக்கு சக்திக்கு ஐஏஎஸ் எக்ஸாமு. அவ மட்டும் இந்த எக்ஸாம் எழுதுனா அவ நிச்சயம் பாஸ் பண்ணிடுவா. அவ கலெக்டர் ஆயிட்டா நம்ம எல்லாருமே அவகிட்ட தோத்த மாதிரி தான். ஆமாம் மேடம், அவள் கலெக்டர் ஆகிடவே கூடாது. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொல்றேன். ரொம்ப சின்ன விஷயம்தான். வெற்றி தான் சக்தியே எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போறான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. சக்தி எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாது, புரியுதா? புரியுது மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். சங்கிலி, விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். நீ எதுவும் கோட்டை விட்டுறாத. சக்தி மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டா யாருமே எதுவுமே பண்ண முடியாது.
மேடம் நீங்கள் இவ்வளோலாம் சொல்ல தேவையில்லை மேடம். சக்தி நாளைக்கு எக்ஸாம் எழுத மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அது போதும் எனக்கு. இன்னைக்கும் சக்தி மிஸ்காரியா தான் இருக்கணும். ஏன் கண்ண முன்னாடி அவ கலெக்டர் ஆயிட்டா, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? பாய், நான் வைக்கிறேன். ஓகே மேடம், ஓகே மேடம், பாய். நல்லா சத்தமா படி. சக்தி, நீ படிச்சிட்டே இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் எங்க போற? நான் இல்லாம இருக்கவே மாட்டேல கள்ளி. பொண்டாட்டி, இந்த டீன்னு சொன்ன. பாவம், கஷ்டப்பட்டு கண் முழிச்சு நைட்லாம் படிக்கிற. டீ குடிச்சா தூக்கம் வராதுல்ல, அதுக்கு தான் போட்டேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏய், உனக்கு ஒரு வேலை ரெடியா இருக்குடா. என்ன வேலை? டீ மாஸ்டர் வேலை. படி. டீ மாஸ்டர் வேலை. சரி, நாம நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு தாண்டா எக்ஸாம். நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஆமா, நான் எழுதின பேப்பர்ல எங்க? பேப்பரா? அது அங்க இருக்கு. ஓ, இங்க இருக்கா? சக்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு, இங்க பார். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. இத மட்டும் நீ கூட வச்சிருந்தேனா நீ எந்த பரீட்சையில வேணாலும் ஜெயிச்சிடலாம். என்னடா இது? விட்டுடி. என்ன விட்டா? அடி பாவி, விட்டுனா என்னன்னு கூட தெரியாதா? ஐயோ, மெஸ்ல இருந்துட்டு சரியான தயிர் சாதமா இருக்கியே நீ.
நீ எல்லாம் கலெக்டர் ஆனா ஏய் ஊரு நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆ. ஓ இதுதான் நைட் எல்லாம் எழுதிட்டு இருந்தியா? ஆமாண்டி செல்லம், நாங்கெல்லாம் பரீட்சைக்கு முன்னாடி ராத்திரி எல்லாம் கண் முடிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கோம். தயார் பண்ணீங்க, பாஸ் பண்ணீங்களாடா? அது மட்டும் ஆகல. ஏன்னா எந்த கேள்விக்கு எங்க பதில் இருக்குன்னு தெரியாம சொதப்பி சொதப்பி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். டேய் இது என்னடா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க? உனக்கு தமிழ் கூட எழுத வராதா? சீ, இதுல நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஐயா குடு, என் விட்டாருமெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது. ம், பரீட்சையில கேள்விக்கு பதில் தெரியாம முழிச்சுக்கிட்டே இருப்பேல, அப்ப தெரியும். ஏ சக்தி, ரெடியாரு. வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு நானே வரேன், சரியா? உன்னை எக்ஸாம் ஹால்ல நான் தான் டிராப் பண்ணுவேன், ஓகேவா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏய் நான் வருவேன், நீ ரெடியா? பக்கம்லாம் இறங்கிட்டு என்ன விசேஷம்? சக்திக்கு இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாமா, அதனால தான் அவளுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டேன். இங்க என்னன்னா இது கலக்குறப்போ பொண்ணு பொண்ணு நல்லா பண்ணு. பாவம் வெற்றி, நீயும் சக்தியும் எப்படிதான் இன்னைக்கு நடக்க போறத தாங்கிக்க போறீங்களோ? அம்மா, சக்தி நல்லபடியா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு வேண்டிக்கோங்கம்மா. வெற்றி இங்க வா வா. வெற்றி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சக்தி ஐஏஎஸ் பரீட்சையில நிச்சயம் பாஸ் பண்ணுவா. சரண்யாமா, சக்தி மட்டும் கலெக்டர் ஆகட்டும், அப்புறம் இருக்கு இங்க நிறைய பேருக்கு. அப்பா, நான் போய் சக்தியை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. பாருங்க தெய்வன, இவன் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் சக்திக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான். பூஜா, என்னைக்கா இருந்தாலும் சக்தி தான் வெற்றியோட பொண்டாட்டி. அவங்களுக்குள்ள அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அது எதுக்கு உனக்கு? பாருங்க மாமா எப்படி பேசுறாருன்னு. பூஜா, இந்த விஷயத்தை பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம். நான் பாத்துக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சக்தி உட்கார்ற சீட்டு நல்லா தொடச்சு விடுவோம். சக்தி, எக்ஸாம் எழுத போகவே இதில் உட்காந்துட்டு போவேன். பாஸ் ஆனதுக்கு அப்புறம்
அப்படியே கவர்மெண்ட் காரு, கார்ல தேசிய கொடி, அப்புறம் இந்த கார்ல சிவப்பு லைட் அலாரம், விவிவின்னு கெத்தா போவ. கலக்க போற சக்தி நீ. ஏய் நில்லு. எங்க போற? என்னங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையா? ஏம்மா நீ வாய் திறந்து சொன்னா முத்து அப்படியே கொட்டிடுமோ? சொல்லு, எங்க போற? அத்தை, என் தங்கச்சி சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறா. அதான் அவளை வழி அனுப்பி வைக்கலான்னு போறேன். அவ எக்ஸாம் அவ எழுத போறா, அதுக்கு நீ ஏன் வழி அனுப்ப போனும்? இதெல்லாம் ரொம்ப தேவையா யமுனா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா? ஞாபகம் இருக்கா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு? யமுனா, நீ போயிட்டு வா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய் இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நீ எங்கேயும் போக கூடாது. உள்ள போய் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பாரு போ. மா, முடியாது. இப்ப நான் போய் தான் ஆகணும். நான் போக தான் போறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் போய் தான் ஆகணுங்கிற. இங்க பாருங்க அத்தை, சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறத எங்க குடும்பத்தோட பல வருஷ கனவு. அவ எக்ஸாம் எழுத போறத பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசை. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க போக தான் போறோம். நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் கண்டிப்பா தட்ட மாட்டேன். ஆனா இது என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்காக அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இப்ப போய் நான் அவ கூட நிக்கலனா அதை விட பெரிய தப்பு வேற என்ன இருக்கு? அப்புறம் நான் அவளுக்கு அக்காவா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா போறேன். போயிட்டு வரேன். ஏய் யமுனா, டேய் என்னடா இவ? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அவ தங்கச்சி எக்ஸாம் எழுத போகும்போது விஷ் பண்ணணும்னு யமுனா நினைக்கிறா. இங்க பாருமா, ஆக்சுவலா நானும் யமுனா கூட போயிருக்கணும். அவ போயிட்டு வரட்டுமா, விடுங்களேன். என்னடா இப்படி பேசுற? இப்படி பேசிட்டு போறா. என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கான் பாருங்களேன். ஆமா, சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இனிமே எங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறான்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஐஏஎஸ் எழுத கிளம்பிட்டாளே. ஏங்க, இது அந்த புஷ்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. கோகிலா, நீ வேணா போன் பண்ணி பாரு. சூப்பர் ஐடியாங்க. போன் கொடுங்க கொடுங்க. இதா பண்ணு. கோகிலா போன் பண்றா. என்ன கோகிலாமா, எனக்கு போன் எல்லாம் பண்றீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இதை விட இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாளாம். என்னது, சக்தியா? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். சும்மாவே மீனாட்சி அம்மாவை கையில பிடிக்க முடியாது. ஐயோ, அதுவும் இந்த சக்தி கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு புஷ்பா. இப்பவே ஊரெல்லாம் உன்னை நம்பர் 2 சொல்லுது. அப்புறம் சரி சரி, எனக்கு எதுக்கு உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம்? சரி புஷ்பா, நான் வச்சிடுறேன். சங்கிலி அக்கா. டேய் சங்கிலி, என்னாச்சு? ஏன் கத்துது? என்னாச்சுக்கா, ஏன் கத்துற? என்னாச்சா? இன்னைக்கு அந்த சக்திக்கு ஐஏஎஸ் எக்ஸாமா, தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? அவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டானா
நம்மள இந்த ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். அக்கா அவ பரீட்சை எழுத போனாதானக்கா கலெக்டர் ஆவா. என்ன சொல்ற? ஆமாக்கா, என்ன ஆனாலும் அவன் இந்த பரீட்சைக்கு போக மாட்டான். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பக்காவாக செஞ்சு வச்சிருக்கு. சங்கிலி, நீ நிஜமாவா சொல்ற? சத்தியமாக்கா. என் தம்பின்னு நிரூபிச்சிட்டடா. ஆனா சங்கிலி, இந்த விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த வெற்றி வேற இப்ப சக்தி கூட இருக்கான். அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, அவள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டான். அதுக்கு இந்த சங்கிலி பொறுப்பு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார். நீ ஃப்ரீயாக விடு.